என் அன்பு மக்களுக்கு டிடியின் வணக்கங்கள். எல்லாரும் சூப்பர் ஹாப்பியாக நலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் வீடு இப்போ மினி அமேசான் காடு மாதிரி இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 25 வகையான காய்கறி விதைகள், 15க்கும் மேற்பட்ட பூக்களோட விதைகள், ஒரு சில பழ வகைகள், இதெல்லாம் விதையிலிருந்து நாற்றுகளாக உற்பத்தி பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டு லிவிங் ரூம் இப்போ இப்படி தான் இருக்குது. என்னென்ன விதைகளெல்லாம் போட்டிருக்கேன், இந்த இடத்த எப்படி அமைச்சிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். செடிகளுக்கு தேவையான சூரிய ஒளி கிடைக்கிறதுக்கு ஃப்ரெஞ்ச் டோர் பக்கத்தில் இந்த செட்டப்பை அமைச்சிருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோஃபா, அந்த பக்கம் டிவி இருக்குது. இந்த பக்கம் ஸ்டாண்டில் நல்லா வளர்ந்த நாற்றுகளும் மற்றும் ஒரு 10-20 நாள் ஆன நாற்றுகளும் இருக்குது. இந்த ஸ்டாண்டில் மேலே மட்டும் நல்லா வளர்ந்த நாற்றுகள் இருக்குது. கீழே எல்லாம் இப்போ தான் விதைகள் போட்டு வச்சுருக்கோம், ஆனால் இன்னும் முளைச்சி வரலை. ஓகே, வாங்க என்னென்ன விதைகள் வளர்ந்துட்டுருக்குன்னு பார்க்கலாம். இது மேரிகோல்டு பூவோட நாற்றுகள். ஃபஸ்ட்டு பேட்ச் நல்லா வளர்ந்து பெரிய தொட்டிக்கு மாற்றி போயிட்டாங்க. இப்போ செகண்ட் பேட்ச். அடுத்து பார்ப்போம். கோவக்காய் சாப்பிட்டா கோவம் வருமா அப்படின்னு தெரில, ஆனால் போட்ட கோவக்காய் விதை இன்னும் முளைக்கவே இல்லை. இதெல்லாம் ஸ்ட்ராபெரி நாற்றுகள். இதெல்லாம் சிவப்பு வெண்டைக்காய், இப்போ தான் முளைச்சி வந்துட்டுருக்கு. இதெல்லாம் கேபேஜ். இதுக்கு பின்னாடி இருந்த ப்ராக்கலி நாற்றுகளை மாற்றி வச்சாச்சு. இதெல்லாம் காலிஃப்ளவர் நாற்றுகள். இது பூசணிக்காய் நாற்று. இது வெள்ளரிக்காய் நாற்று. வெள்ளரிக்காய் மட்டும் 3 வெரைட்டி வளர்க்க போகிறேன். இதில் முலாம்பழத்து விதை போட்டிருக்கேன், இனிமேல் தான் முளைச்சி வரும். இது ஒரு வெரைட்டி கத்திரிக்காய் நாற்று. காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா தான் எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி செடிகளுக்கு தேவையான எனர்ஜி சூரிய ஒளி மூலமாக கிடைக்கும். அதனால் முதல் வேலையே இதுதான். என்னென்ன விதைகள் முளைச்சிருக்கு, அது எவ்வளோ அழகழகாக முளைச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குட்டி நாற்று நேற்று பார்க்கும்போது வாத்தோட வாய் மாதிரி அழகாக இருந்தது. இன்றைக்கி பார்க்க வேறு மாதிரி இருக்குது. அந்தந்த ஸ்டேஜ்லேயே ரசிச்சுக்கணும், இல்லைனா டக்குன்னு செடியெலாம் வளர்ந்துடும். ஓகேங்க, அடுத்து என்னன்னு பார்ப்போம். இங்கே பாருங்களேன், என் பொண்ணு ஏதோ வரைஞ்சி ஒட்டி வச்சுருக்கா, சும்மா கலர்ஃபுல்லாக. இந்த ஸ்டாண்டில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். 2 வெரைட்டி சன்ஃப்ளவர் வளர்க்க போகிறேன். இது ஒரு வெரைட்டி, இதில் ஒரு சில நாற்றுகள் இருக்குது. இது ஸ்ட்ராபெரி செடி. இது நம்ம முன்னாடி பார்த்த குக்கும்பர் வெரைட்டி. இது ப்ராக்கலி. இது ஒரு வெரைட்டி ஸ்ட்ராபெரி. இது ஒரு ஃப்ளவர் சீட்லிங்ஸ், ஆன்டிரீனம் அப்படின்னு பேர். இங்கே ஒரு பூசணிக்காய் நாற்று இருக்குது. இது கம கமன்னு வாசம் இருக்கிற லைட் பேபி பிங்க் கலரில் வர பூ, ஸ்வீட் பீஸ்ன்னு பேர். இது வால்நட். அணில் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருந்தது, அதை எடுத்துகிட்டு நான் வீட்டுக்குள்ளே வளர்த்துட்ருக்கிறேன். இது ஊதா நிற பீன்ஸ் வகை. காலையில் வேலை பிஸியில் நான் இருந்தால் கூட ஹரிணி என்னென்ன செடியெலாம் எப்படி முளைச்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு சொல்லிடுவா. ஒரு சில விதைகள்லாம் ஹரிணியும் என் கூட சேர்ந்து விதைச்சிருக்கா. அதனால் மற்ற நேரங்களில் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் செடி பக்கத்தில் வரும்போது கேர்ஃபுல்லாக இருந்துக்குவா. அதனால தான் என்னால் லிவிங் ரூம்லேயே வச்சு வளர்க்க முடியுது. வேறு என்னென்ன நாற்றுகள் ரெடி ஆகிட்டுருக்குன்னு பார்க்கலாம். இது பான்சி அப்படின்ற ஒரு பூ வெரைட்டி. செம்ம அழகு, செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆஹா, அடுத்து மிளகாய் நாற்றுகள். இந்த நர்சரி ட்ரே ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு சில மிளகாய் நாற்றுகளை பெரிய தொட்டிக்கு மாற்றி வச்சாச்சு. இது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், நிலக்கடலை செடி. இது கத்திரிக்காய், இன்னொரு வெரைட்டி முளைச்சி வந்திருக்கு. இது மார்னிங் க்ளோரி பூவோட கொடி, மாற்றி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இது லூப்பின் அப்படின்ற ஒரு பூ வெரைட்டி. ஃபஸ்ட்டு ஒரு சீடு முளைச்சிருச்சு, இனிமேல் தான் மற்ற சீட்ஸ் எல்லாம் முளைக்கும். இது பாருங்கள், இதுவும் மிளகாய் நாற்றுகள் தான். 7 வகையான மிளகாய் நாற்றுகள் வளர்த்துட்ருக்கோம். நர்சரி ட்ரேயில் இருந்த ஒரு சில வெரைட்டி மட்டும் மாற்றி பெரிய தொட்டியில் வச்சுருக்குறோம். இது கூடவே குடமிளகாயும் 2 வெரைட்டி வளர்ந்துட்டுருக்கு. இது நம்ம முன்னாடியே பார்த்த பான்சி பூ வெரைட்டி. 2-3 வகை வெள்ளரிக்காய் வளர்க்க போகிறேன். அதில் இங்கே ஒரு வகை இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே வெண்டைக்காய் வளர்ந்துட்டுருக்கு.
இதுக்கப்புறம் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இனிமே தான் முளைக்க போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாலியாஸ் விதைகள் இருக்குது. அதில் வந்து zucchini போட்டிருக்கேன். அப்புறம் இதில் டெய்ஸி இருக்குது. இதில் எல்லாம் வெண்டைக்காய், அவரைக்காய், வாட்டர்மெலன் இதெல்லாம் இருக்குது. இங்கே கீழெல்லாம் வந்து ஃப்ளவர் சீட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இது பாருங்கள், கடலை செடி சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து தக்காளி செடி. ஹைட்டு குட்டியாக தான் வளரும், அந்த வெரைட்டி இது. மிளகாயில் 7 வெரைட்டி வளர்க்குற மாதிரி தக்காளியும் 7 வெரைட்டி வளர்க்குறேன். இந்த ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 2 வெரைட்டி 3 வெரைட்டின்னு தக்காளி செடி சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வெரைட்டி பீன்ஸ் வந்து முளைச்சி வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு சில நாற்றுகள் வேறு இடத்துல இருக்குது. இந்த எல்லா செடிகளையும் என்னுடைய தோட்டத்தில் எந்தெந்த இடத்துல வச்சு வளர்க்க போகிறேன், எப்படி வளர்க்க போகிறேன், இது எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம். இந்த செடிகளெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ என்னோட தோட்டம் எப்படி இருக்குது, செடிகளுக்கு எந்த மாதிரியான தொட்டிகளை பயன்படுத்த போகிறேன், எப்படிலாம் பராமரிப்பு கொடுக்கலாம், இன்னும் ஏகப்பட்ட கார்டனிங் ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் டிடிஸ் ஆர்கானிக் வீட்டு தோட்டம் சேனல் மூலமாக உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதெல்லாம் ஒவ்வொன்றா வரப்போகுது. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா உங்கள் லைக் மூலமாக தெரியப்படுத்துங்க. ஒரு வீடியோக்கு பின்னாடி பல மணி நேரங்களுக்கான உழைப்பு இருக்குது. ஒரே 1 செகண்ட் செலவு பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல உபயோகமான பதிவுகளை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி.